வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. அதுவும் குறிப்பா பாருங்க, வழக்கம் போல 2 மணிக்கு மேல தான் ஒரு ஒலட்டியிருக்காங்க. 298 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த நிஃப்டி 50 டெலிவர் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி 1434 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரு 1 மணி டைம்ல பார்க்கும்போது, ஒரு 70, 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா எண்ட் ஆஃப் தி டேல 1400 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. HDFC பேங்க் இன்னைக்கு டேல 3% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ HDFC பேங்க்ல ஒரு செய்தியும் இருக்கு. என்னன்னா, ஸோ HDFC பேங்க்ல இப்ப ரீசென்ட்டா ஒரு எக்ஸிட் நடந்தது. ஸோ போம்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் புடிக்கல அப்படிங்கிற மாரி ஒருத்தர் சொல்ட்டு போனாரு. பட் இப்போ அதனால ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பேங்க்ல இருக்குமா? அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருந்தது. ஆனா, அந்த மாரி எதுவும் இல்ல அப்படிங்கிற மாரி இப்போ ரிப்போர்ட் வந்து சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால, HDFC பேங்க் இன்னைக்கு கூடுதலான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் இது மட்டும் ரீசன் இல்ல. இன்னைக்கு வங்கி பங்குகள் பலதுமே பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசனா என்ன வைக்கப்படுதுன்னா, ஸோ இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் கூட ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காங்க. ஒரு MOU சைன் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த காரணத்தினால மார்க்கெட் ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல. இங்க பாருங்க ஹாங் செங் அண்ட் நாஸ்டாக், DAX எல்லாமே இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தான் இப்ப வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. க்ரூட் பார்க்கும்போது ஒரு 7% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை ஞாயித்துக்கிழமை வரைக்கும் ஊன்னானுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஸோ நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு கண்கூடா வந்து தெரியுது. ஸோ என்ன நடந்தாலும் சரி, மேபி மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு கிராஷ் நடந்தாலும் சரி, அந்த கிராஷ கரெக்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டியா மட்டும் கன்வெர்ட் நம்ம பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வாங்கலாமா? நாளைக்கு நம்ம வாங்கலாமா? தினமும் ஒண்ணு வாங்கணுமே! இந்த கவலையே நமக்கு வேணாங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துக்கலாம். பட் இடப்பட்ட டைம்ல நமக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட வாய்ப்புகள் எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அத பிடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம். பஃபர் அமௌண்ட் கையில இருக்கணும். ஸோ ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு டிப் ஏற்படுது. ஏன்னா இவனுங்களலாம் நம்ப முடியாது. மேபி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு ஒலட்னானுங்கன்னா கண்டிப்பா ஒரு சான்ஸ் ஏற்படலாம். மார்க்கெட் சரியலாம். அப்படி இது நடந்ததுன்னா, அத நம்ம சான்ஸா வந்து பயன்படுத்தணும்னா, லாங் டெர்ம்க்கு நம்ம என்னதான் உருண்டு பெரண்டு சிப்ப வந்து தொடர்ந்து தினமும் பண்ணிட்டு இருந்தாலும் கூட, ஸோ ஒன் டைம் லம்சம் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சிய நம்மளால டெஃபினட்டா எதிர்பார்க்க முடியும். அந்த சூழ்நிலைக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ரீசென்ட்டா நடந்த டவுன்ஃபால்லயே நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்திருப்போம், எத்தன ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது நண்பர்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்தரா நடந்தாலும் கண்டிப்பா அதில ஆக்டிவா இருப்போம். பயந்துட்டு இருக்க மாட்டோம். ஒவ்வொரு லோவும் வரும்போது ஒவ்வொரு லோ புதுசா நம்ம போக்கூடாது. நிஃப்டி 17,000 வந்தா பல்க்கா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போக்கூடாது. இல்ல அது அது மேபி வந்து ஒரு 17,000 கிட்ட நெருங்கும்போது, நிஃப்டி 10,000 வந்ததுன்னா நம்ம பல்க்கா போட்டுக்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் எந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்காது. காலம் ஃபுல்லா காத்துட்டு இருக்கிறத தவிர வேற வழி இல்ல. திரும்ப போய் பீக்ல வாங்கணும். அதுக்கப்புறம் அது கீழ இறங்கும். அத தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணி, அதுல என்னடா செய்தி வரும்? ஏதாச்சும் நல்ல செய்தி வருமா? அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ தெளிவா வந்து நம்ம இருந்துக்குவோம். அடுத்தது இன்னைக்கு டேல இந்த க்ரூட் ஆயிலோட சரிவு ஏற்பட்டதுனால, இன்னைக்கு இந்த OMC கம்பெனிஸ் பங்குகள் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ HPCL, BPCL, IOCL எல்லாம் ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னைக்கு ஒரு ஏற்றம் நடந்தாலும், HPCLோட ஏற்றம் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஆனா அதே மாரி என்னைக்கு ஒரு இறக்கம் இறங்குனாலும், HPCLோட இறக்கம் அதிகமா வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த பங்கோட ட்ரெண்டா இருக்கு. OMC பங்குகள பொறுத்தவரைக்கி. அடுத்தது பாலிகேப்போட ரிசல்ட். ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டுல 786 கோடி ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரூ. 47 பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டுல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி அதான் ஒரு 7% ஏறுன மாரி தெரியலாம். ஆனா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது பெட்டரா தான் வந்து இந்த காலாண்டுல இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போதும் பாலிகேப் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் அதுல கொஞ்சம் லாபம் சரிவடைஞ்சிருக்கு. இல்லைன்னா ஒரு 10% வரைக்கும் இயர் ஆன் இயர்ல ப்ராஃபிட் உயர்ந்திருக்கும். ஆனா போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாரி மற்ற கம்பெனிஸ் இப்ப கெய்யோட ரிசல்ட் வந்திருந்தது. கேபிளோடது வந்திருந்தது. அவங்களோட மார்ஜினும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10% வரைக்கும் இருந்தது. இவங்களோடது ஒரு 13% வரைக்கும் வந்து இருக்கு. ஸோ ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிரீமியமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் இந்த பாலிகேப் இருந்துட்டு இருக்காங்க. கடந்த 3 குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது, இந்த காலாண்டு பெட்டர் காலாண்டு. எவ்ரி மார்ச் இவங்களுக்கு ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட்டா அத கொண்டும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க.
₹2700 கோடி ப்ராஃபிட்டாக இந்த நிறுவனம் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முந்தைய வருடத்தில் 2046 கோடியா இருந்திருக்கு. அதுக்கு முந்தைய வருடத்தில் 1800 கோடியா இருக்குது. ஸோ அது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது, ஸோ இந்த 2 வளர்ச்சி கூட கம்பேர் பண்ணால் 26ஓட வளர்ச்சி பாலிகேப்புக்கு எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. மார்ஜின் ஸ்டடியாக இருக்குது. அதே நேரத்தில் வருமானம் பார்க்கும்போதும் சூப்பராக வந்து க்ரோ ஆகிருக்கு. போன வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 4000 கோடி கிட்ட க்ரோ ஆகிருக்கு. அதுக்கு முந்தைய வருடம் கம்பேர் பண்ணும்போது 4000 கோடி கிட்ட க்ரோ ஆகிருக்கு. ஆனால் இந்த டைம் ஒரு 6000 கோடிக்கு மேலே இவங்களுடைய வருமானம் க்ரோ ஆகிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. சூப்பர் பர்ஃபார்மன்ஸை பாலிகேப் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸ்டில் வேல்யூவேஷன் பாருங்கள். வாங்கும்போது நான் ஃபஸ்ட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது எந்த ரேஞ்சில் இருந்ததோ அதே ரேஞ்ச் கிட்ட தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது டபுளுக்கு மேலே போயாச்சு. பட் இருந்தும் வேல்யூவேஷன் இப்படியே இருப்பதற்கான ரீசன் ஸோ இவங்க பண்ணக்கூடிய க்ரோத்து தான். ஸோ இந்த க்ரோத்து தான் முடிவு பண்ணும் நிறுவனத்தோட வேல்யூவேஷனை. அதை விட்டுட்டு 10 பியில் இருக்குது, 5 பியில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்ட்டு வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு பண்ணணும்னா அது தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நிறுவனத்தோட ஃப்யூச்சர் அனாலிசிஸ் பண்ணாமல் பண்ணும்போது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது சிஎஸ்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சிஎஸ்சியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டில் 17% உயர்ந்திருக்கு. 439 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. இந்த சிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து எனக்கு சான்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. எப்போது நான் சேனல் ஆரம்பித்தேன் அந்த டைமில் அரௌண்ட் ஒரு ₹82 கிட்ட நான் வாங்கினேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக பர்ஃபார்மன்ஸே இல்லை. தொடர்ந்து வந்து சரிவடைஞ்சிட்டே இருந்த ஒரு பங்கு தான் இந்த சிஎஸ்சி. அதுக்கப்புறம் ஒரு 70 கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ₹66 கிட்ட வாங்கினேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் நான் ஃபோக்கஸ் பண்ணது. அண்ட் இதிலேருந்து நான் எக்ஸிட்டும் ஆயாச்சு. இப்போ என்கிட்டலாம் வந்து இல்லை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கலன்னா கொடுத்துட்டு வெளியும் வந்துட்டேன். இப்போ இந்த சிஎஸ்சி இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை பாட்டமை நோக்கியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைம் ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான டைம் அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுவதற்கு நல்ல கணிசமாக டைம் எடுத்தது. பட் அதே நேரத்தில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸையும் சிஎஸ்சி டெலிவர் பண்ணியிருக்கு. லாஸ்ட்டாக 65 அந்த ரேஞ்ச் போகும்போது கூட நம்ம இதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். புது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு. பட் நான் அந்த டைமில் வழக்கம் போல் என்னோடய அக்யூமுலேஷனை தான் நான் பண்ணினேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த டைமில் நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் வாங்கியிருந்தேன். பட் அதே டைமில் பல நண்பர்கள் வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஹோல்டு பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி பல பேர் வந்து ஹோல்டு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது அவங்களும் பண்ணியிருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பஜாஜ் ஆட்டோ கிட்டே இருந்த அப்டேட்டு. ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 34% அவங்களுடைய லாபம் இயர் ஆன் இயரில் உயர்ந்திருக்கு. 2746 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ரெவன்யூ பார்க்கும்போது 32% உயர்ந்திருக்கு. டிவிடெண்ட் பார்க்கும்போது ₹150 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பைபேக் ஒரு 5000 கோடிக்கு பண்ண போகிறதாகவும் 5600 கோடிக்கு பைபேக் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோ எல்லா பக்கமுமே பாசிட்டிவ் நியூஸ். ஆனால் டிவிடெண்ட் மட்டும் இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிருக்கு. ஒரு ₹210 கிட்ட இருந்திருக்கு போன வருடம். இப்போது ₹150 வந்து குறைச்சது மட்டும்தான் ஒரே ஒரு பேட் சென்டிமெண்ட். மற்றபடி ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாத்துலேயும் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அடுத்தது கேபிஐடி கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ கேபிஐடி நண்பர்கள் பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பங்கு. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா ஐடி பங்கில் முதலீடு பண்ணுறக்கே பயப்படுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐடி நிறுவனங்களாக கேட்குறாங்க. என்னால் புரிஞ்சிக்கவே வந்து முடியல. ஸோ கேபிஐடியோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆகிருக்கு. 163 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வருடம் பார்க்கும்போது 245 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. பட் ரெவன்யூ 12% உயர்ந்திருக்கு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை தான் கேபிஐடி டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கேயும் பெரிய ஒரு முன்னேற்றமெல்லாம் வந்து இல்லை. பட் இந்த கேபிஐடி நியூ ஜென்னு சின்ன சின்ன ஐடி பங்குகள் பக்கம் போவது ரொம்ப ரிஸ்க்கு. பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏன் இந்த சின்ன பங்குகள் பக்கம் போகிறாங்க, சின்ன பங்குகள் பக்கம் ஆர்வத்தை காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி வந்து ஒரு ஹை ரிட்டர்ன் பொட்டென்ஷியல் இங்கே இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்களான்னு கேட்டுக்கோங்க. மேபி நான் எடுப்பேன். சின்ன பங்கில் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லலை. பட் இந்த மாதிரியான செக்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு சின்ன பங்குகள் பக்கம் போவதற்கு சீரியஸாக சொல்லணும்னா கொஞ்சம் பயமாக தான் வந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் மற்ற பங்குகள் இன்னும் ஸ்மால் கேப் பங்குகள் பலது இருக்குது. அது பக்கம் பார்த்திங்கன்னா நான் ரிஸ்க் எடுப்பேன். பட் இந்த மாதிரி சின்ன ஐடி பங்குகள் மிட் கேப் ஐடி பங்குகள் பக்கம் நான் டெஃபினட்டாக போக மாட்டேன். ஏன்னா ஐடி செக்டரில் ப்ரெஷர் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் நான் லார்ஜ் கேப் பக்கம் தான் இருப்பேன். அதுவும் நான் லார்ஜ் கேப்பில் டிசிஎஸ் பக்கம் மட்டும்தான் இருக்கேன். ஸோ தெரியும் ரீசெண்டாக வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் ஹெச்சிஎல்ல கொஞ்சோண்டு குவான்டிட்டி வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன். பட் அது ரொம்ப பெரிய ஒரு குவான்டிட்டிஸ் இல்லை டிசிஎஸோட.
அக்யூமுலேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அது 2 என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ, அதனால ஒரு சின்ன குவான்டிட்டிஸ் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சு ஆட் பண்ணேனே தவிர, அதுக்கப்புறம் பெரிய ஒரு பொசிஷன் நான் பில்ட் பண்ணல. விப்ரோல அடுத்த வாய்ப்பு வருமா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றேன். ஸோ, இதுதான் ஐடி பங்குகள்ல என்னோட ஒரு ஸ்டாண்டா வந்து இருக்கு. நான் லார்ஜ் கேப் பக்கம் இருக்கேன் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ, இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் அப்டேட்டு. ஸோ, யுஎஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு டேல பங்குகள் பறந்துட்டுருக்கு. இன்டெல் இப்போ ஒரு 3% வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. அதே நேரத்தில ஏஎம்டி 16% ஏற்றத்த குடுத்துருக்கு. என்ன ரீசன்னா, ஏஎம்டியோட ரிசல்ட் வந்திருக்கு. பெட்டர் ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரீசன் 16% ஏறுவதற்கு. அதே மாரி நோவா பார்க்கும்போது ஒரு 2, 3% வரைக்கும் ஏற்றத்த குடுத்துருக்கு. அப்படியே வந்து ப்ரீ மார்க்கெட்ல ஒரு 8% வரைக்கான ஏற்றத்த போஸ்ட் பண்ணியிருந்தது. பட் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சேம் ஏஎம்டிக்கும் ஏற்பட்டிருக்கு, இன்டெலுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ, ஸ்டெலன்டிஸ் ஒரு 6% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. ஆட்டோ செக்டர் பங்குகள் இன்னைக்கு டேல ஒரு நல்ல ஏற்றத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட், அசெஞ்சர், நைக் இவங்க 3 பேரும் தான் சொதப்பலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ என்னோட போர்ட்ஃபோலியோல குடுத்துருக்காங்க. குவால்காம் இன்னைக்கு டேல 4% ஏற்றத்த குடுத்துருக்கு. குவால்காம் கிட்டத்தட்ட 30% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு வாங்குனதுலருந்து. ஸோ, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ, இப்போ குவால்காம் பார்க்கும்போதும் வெறும் 1.25% வரைக்கான ஏற்றத்த தான் குடுத்துட்டுருக்கு. கேப் அப் ஓப்பனிங் ஆகி அங்கருந்து சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, ஓவராலா எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் வந்து அடுத்த கட்டத்த நோக்கி தான் நம்ம போகணும். ஸோ, அடுத்த கட்டத்த நோக்கியும் நான் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ, இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணது. இப்பவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இருக்கு. ஸ்டெலன்டிஸ்ல இருக்கு, நோவோல இருக்கு. ஸோ, அது போக நைக்ல இருக்கு. ஸோ, மைக்ரோசாஃப்ட்ல இருக்கு. ஸோ, இங்கெல்லாம் பார்க்கும்போது சான்ஸ் இருக்கு. பட் இதில எது வந்து இப்போ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா, அதிகப்படியா மைக்ரோசாஃப்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் டெஃபினட்டா. ஏன்னா, ஸோ அதில இன்னும் பொசிஷன் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசையா இருக்கு. ஸோ, பார்ப்போம். அது ஃபியூச்சர்ல எப்படி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணுதுன்ட்டு. சொல்லப்போனா, இந்தியன் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ காட்டிலும் யுஎஸ் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸா வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு பர்சனலா. ஸோ, அந்த அளவுக்கான ஒரு ஏற்றம் நடந்திருக்கு. இன்னும் சில பங்குகள் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கவே ஆரம்பிக்கல. ஆனா, அதுக்கு முன்னாடியே பெட்டர் ரிட்டர்ன வந்து போர்ட்ஃபோலியோ டெலிவர் பண்ணியிருக்கு. ஆனா, யுஎஸ் மார்க்கெட் டெஃபினட்டா வந்து கரண்ட் கம்பியில கை வைக்கிற மாரி ஹை வாலடைல் இருக்கும். நல்ல லாபத்தில இருக்கும். திடீர்னு வந்து சரியும். அகைன் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தான் இது பக்கமே வரணும். ஸோ, இந்த வாலடைல் எல்லாம் ஆகாதவங்க, புரிதல் இல்லாம முதலீடு பண்றவங்க விலகி இருப்பது ரொம்ப நல்லது. அமெரிக்க பங்குகள பொறுத்தவரைக்கும். ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து தொடர்ந்து போர்ட்ஃபோலியோவ பில்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ, இந்தியன் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ அளவுக்கு இத கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். கொண்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ, இன்னும் பல இடத்துலலாம் இல்ல. கொஞ்சம் இடத்துல தான் வந்து இருக்கு. அத பேஸ் பண்ணி ஸோ, போர்ட்ஃபோலியோவ வந்து கட்டமைக்கணும். ஸோ, டெஃபினட்டா கட்டமைப்பேன். சீக்கிரம் ஓரளவு ஒரு நல்ல ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு 35% to 40% ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற மாரி ஒரு போர்ட்ஃபோலியோவ கிரியேட் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனா, இடைப்பட்ட டைம்ல மேபி ப்ராஃபிட் புக் பண்ணுவேனா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து நான் பார்க்கணும். ஸோ, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ, இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!